மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தாததை கண்டித்து தொடர்ந்து 3வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டு செவ்வாயன்று இரவு விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட இளைஞர்கள் சொந்த ஊருக்கு திரும்பாமல் மீண்டும் அலங்காநல்லூர் போராட்ட களத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாங்கள் வேறு, அலங்காநல்லூர் மக்கள் வேறு என்றில்லாமல் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடுவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தனர். வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் மிதிக்க மாட்டோம் என்று சட்டையில் வாசகங்களை எழுதி கோஷமிட்டனர். பள்ளி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் இணைந்துள்ளனர். போராட்டக்காரர்களுக்கு அலங்காநல்லூர் பகுதி மக்கள் அவ்வப்போது டீ வழங்கி உற்சாகப்படுத்தினர். மேலும் பறை இசை கலைஞர்கள் உற்சாக இசை எழுப்பி போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இந்த ஊர் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னா சப்போர்ட்டில் அவங்களும் நாங்களும் ஒன்று தான், அப்படி தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவங்களே சாப்பிட்றாங்க. உள்ளூர்காரங்க யாருக்கும் சாப்பாடு வாங்காதீங்க, பெலிகுறாங்க சாப்பிட்டு அது போக ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கு. இங்கே 3 டேஸ் இங்கே தான் இருக்கும். ராத்திரி பகல் பார்க்காம எல்லாருமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கிற வர இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். வி நீட் ஜஸ்டிஸ். பார்த்தீங்கன்னா நான் 4 நாள் ஆச்சு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நேற்று கூட என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லா பேரும் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே தடுத்தாங்க. எதுவுமே கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, எங்களை தடுத்தாங்க. அவங்களை தடுத்தாங்க. மீறியும் எங்களை பொதுமக்கள் நல்ல சேவை பண்ணாங்க. அதுமாரி நேற்று 6 மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நாங்கள் எங்களை போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. நேற்று நைட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா பொதுமக்கள்கிட்ட நாங்கள் போகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு கோரிக்கை விட்டோம். அந்த கோரிக்கை நாங்கள் இடிக்கணும், ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை பண்ணி தான் நாங்கள் மறுபடியும் நைட்டு நாங்களாம் மறுபடியும் இங்கே ஸ்டே பண்ணி இப்போ போராட்டம் நாங்கள் மறுபடியும் பண்ணிக்கிருக்கோம்.